ஆரம்பிச்சுக்கலாமா? சார், இந்த திருப்பாவையிலிருந்து 2 பாட்டு சார். திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தராம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவார் நின்றனவும் தீயினில் தூசாகும். இதில் ஆண்டாள் முக்கரணங்களால் செஞ்சால் நம்ம பாவம் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் போயிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைபெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் விழிந்தேலோர் எம்பாவை. அந்த சாபம் அவருடைய பார்வையால் நம்ம சாபம் போகுது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 பாட்டில் புறக்கரணங்கள் வச்சு தான் நம்மளுக்கு அம்மா நம்மளுக்கு ஆண்டாள் சொல்லித்தர்றாங்க. ஆனால் நம்ம வேதத்தின் வித்துன்னு சொல்லி நாம் இதை சொல்கிறோம். அப்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்மா, அதாவது அந்த கர்மா தியரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஆப்போசிட் தானா, அல்லது அது என்ன அம்மா அந்த ஆண்டாள் என்ன சொல்ல வர்றாங்க இதன் மூலியமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லாபத்தை முன் வச்சு தான் மக்களெல்லாம் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு என்ன கிடைக்கும்னு தான் பார்க்குறாங்க. எந்த உதவி செய்தாலும் என்னாலும் கோயில் போனால் கூட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றான். ஏன் இந்த இளைஞர்கள்லாம் இந்த கிளாஸுக்கு வரமாட்டாங்கன்னா அங்கே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு பிரயோஜனமானது இங்கே இல்லை. மக்களுக்கு எல்லாருமே ஒரு ஆசை காட்டி ஒரு பெரும் பயனை காட்டினா தான் ஒன்றுக்குள்ளே வருவாங்கன்னு ஆண்டாளுக்கு தெரியுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ செய்த பாவமெல்லாம் போயிடும். திங்களும் ஆதித்யனும் போல அந்த கண்கள் கொண்டு நீ திறந்து நீ பார்த்தினா அங்கன் விழியாமோ நீ பார்த்தினா நாம் செய்த பாவங்களெல்லாம் அப்படியே போயிடுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் பாவிகளெல்லாம் கோயிலுக்கு வர முடியாதோ, நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு பயப்பட வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரும் பலன் என்ன கேட்குறாங்க, நம்ம பிரம்மம் வித்தாயிடு பிரம்மமாகணுங்கிறதெல்லாம் யாருக்கும் இந்த இஷ்டம் இல்லை. பாவம் போகணும், நாம் செய்த இந்த 3 கருமங்களும் போகணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆண்டாளும் அந்த ஒரு பரிசை தராங்க. பரிசேலோர் எம்பாவா, இந்த பரிசு ஒன்று கிடைக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்தியை அவன் தலைப்பட்டான் வைங்க, தலைவனை அவன் தெரிந்து கொள்கிறான். தலைவனை ஒரு லாபத்துக்காக உள்ள வரான். என் பாவத்தை போக்கிடுவான், பரிசு தருவான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்போது பல பாடல்கள் சொல்கிறாங்க. அங்கன்மா ஞாலத்து அரசர் அப்படி அந்த பள்ளிக்கட்டில் அவர் படுத்திருக்கிறார். அப்புறம் அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை ராமனா போய் அங்கே இலங்கையை வென்றாய், சகடத்தை உதைத்தாய், கன்று குனிலாய் எறிந்தாய், சுழட்டி வீசினானா, குன்றை குடையாயிடும். அப்படியெல்லாம் இறைவனை அவர் சொல்லும் பொழுது அவருடைய பராக்கிரமம் நமக்கு தெரியுது. அப்படிப்பட்டவன் குன்றையே ஒரு கொடையாக வச்சுருந்து 1 வாரம் முழுக்க மழையில் நனையாமல் நம்மளை காப்பாற்றி அது கீழே அடுப்பு மூட்டி குழந்தைய தூங்க வச்சு ஆடு மாடுகளெல்லாம் படுக்க வச்சு 6 நாள் ஓயாத மழையில் அவன் கொடையாக தூக்குனவன். அவன் பார்த்தா அவனுக்கு பாவம் போகாதா? இத்தனை செய்கிற இதை அழிக்கிறது முடியாதா அப்படின்னு நம்ம சொல்கிறா. இது ஒரு ஆற்றுப்படை தானே. ஒரு ஆற்றுப்படைனா வழிகாட்டுறது. ஆற்றுப்படைன்னு நூல் பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு பரிசு வாங்கிட்ட புலவன் மற்ற புலவர்கள்கிட்ட சொல்லுவான், அந்த ராஜா அப்படி அள்ளி வழங்குறான், அவன் அப்படிப்பட்ட பராக்கிரமம், நீங்களே ஏன் சும்மா இருக்கிறீங்க, போங்க போய் கேட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த ராஜாவை எப்படி புகழுறான், நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க, இந்த ராஜா ஒருத்தர் இருக்கும் பொழுது இப்படி ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாமோ, போங்க அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுகை செய்கிறாங்க. அந்த ஆற்றுப்படுகை செய்கிற மாதிரி இவள் எழுதியிருக்கிறாள்.
ஒரு வகையில் அப்படி பார்த்தா ஆற்றுப்படுகை செய்கிறதுக்கு இறைவனை எப்படி புகழ்கிறது, அந்த புகழ்ச்சியில் கன்று குளிரா. அப்போ அந்த எத்தனை அசுரர்களை கொண்டிருக்கிறான். பொன்ற சகடம் உதைத்தாய், சகடாசுரனை ஒரு 8 உதைச்சான். அவன் வாகனத்தில் எங்கேயோ போய் பறந்தான். அவன் ஒரு வண்டி ரூபமாக உட்காந்துக்கிட்டு அவன் வேகமாக வந்து லாரி கொண்டாந்து இப்போல்லாம் மோதுறாங்கல்ல ஆளை தீர்த்து கட்டுறதுக்கு, அந்த மாதிரி கண்ணனை தீர்த்து கட்டுறது. பச்சை குழந்தை, அவன் தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை மேலே வண்டி கொண்டாந்து மாட்டுறான். அவன் விட்டான் ஒரு வதை. பொன்ற சகடம் உதைத்தாய் உன் கடல் போற்றி அப்படின்னு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவ்வளோ வேலை பண்ணேன். 6 வயசு பையனா 8 வயசு பையனாக இருக்கும்போது கன்று ரூபத்தில் வந்தான். அவனை வந்து அப்புறம் இன்னொருத்த கேசின்ற ஒருத்தன் குதிரை வடிவத்தில் வந்தான். அவனை எப்படி கொண்டாடு தெரியுங்களா, அவன் வாய்க்குள்ளே கை வச்சிட்டார். கை உள்ளே போனோன்னே அது வந்து கனகனன்னு வெந்து வாயெல்லாம் வெந்து போச்சு. அதுக்கு ஓடியே போயிட்டான். விதவிதமாக கொண்டு இருக்கிறார். அவனுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட என்னுடைய மாலவன் இருக்கிறான். அவன் இருக்கும்போது நீ இந்த மாதிரி அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறியே, போ அவன் சீக்கிரம் எழுந்துக்க அப்படின்னு எல்லாரையும் எழுப்பி ஆற்றுப்படுத்துகிற ஒரு முறையாக எழுதியிருக்கிறார். அதில் பரிசுங்கிறத நம்ம இந்த பாவங்கள்லாம் போக்குறதும் வினைகள்லாம் போகிறதும். அப்புறம் அவங்க பார்த்தா போயிடுமோ அப்படின்னா, பார்த்தா போயிடும். இந்த கண்ணன் பார்த்தா போயிடும். நமக்குள்ளே அந்த கண்ணன் இருக்கிறான் பிரம்மஸ்வரூபமாக. இந்த மனம் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. குருநாதர் சொல்கிற ஆற்றுப்படுத்துகிறாரு, உன் தலைவன் அங்கே இருக்கிறான், நீ வேற எங்கேயோ பரத்தையோட சுற்றிட்டு இருக்கிற, இந்த விலை மாதோடு நீ போயிட்டு என்ன சரசம் பண்ணிகிட்ருக்கிற, உன் காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் செலவு பண்ணிட்டுருக்கிற, உன் தலைவன் உள்ளே இருக்கிறான் பார், அது பார், அவன் அழகை பார் அப்படின்னு சொல்கிறார். அவங்க திரும்பி பார்த்த உடனே மெய் மறந்து போகிறார் அந்த மதி. அதுக்கப்புறம் மறுபடியும் உலகத்தை பார்க்குறது எங்கே இருக்குது? தோள் கண்டார் தோளை கண்டார். ஒரு முறை அந்த ஆனந்த தரிசனமும் ஆத்ம தரிசனமும் சாட்சாத்காரமும் நம்ம உணர்ந்துட்ட பிறகு இந்த உலகம் தூசியாக போயிடுது. அப்புறம் எனக்கு இந்த பாவ புண்ணியங்களும் 3 கர்மங்களும் எங்கே வரும்? அப்போ இது வந்து மான் விட்டு மான் பிடிக்கிற மாதிரி. இவனை இப்படி தூண்டில் போட்டு பிடிச்சி கண்ணனை உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருது எப்படின்றதுக்கு அவன் செய்கிற தந்திரம் அப்படின்னு பார்ப்போம். உண்மையிலே நடக்கும். இந்த கிருஷ்ண தரிசனமோ இந்த ராம தரிசனமோ தர்ம தரிசனமோ ஒருத்தன் பார்த்துட்டான்னா அவனுக்கு எங்கே இருக்குது பாவம்? அவனை எப்படி காலன் அழிப்பான்? அவனுக்கு டைம் கொடுத்துட்டு வந்தான்னா காலனே வந்து இவன் தான் சாவை வந்து வேண்டான்னு சொல்கிறதில்ல, வேணும்னு சொல்கிறதில்ல. அது ஒரு பொருளே இல்லை. இந்த சரீரத்துக்கு வந்து போகிறத நான் என்னத்தை அது போய் செய்கிறது? நான் என்ன ஒத்தாசை பண்ணுறது? என்னுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உடம்பு வளருது. என்னுடைய ஒத்தாசை இல்லாமல் மரணமாகுது. நான் கேட்காமலே பிறவி வருது. என்னுடைய ஒத்தாசையே தேவையில்லாமல் நடக்கிறதுக்கு நான் எதுக்கு போய் அங்கே போயிட்டு நான் மல்லு கட்டிகிட்டு இருக்கணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை பகவானோட கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் அது மாதிரிலாம் அவங்க பாடியிருக்கிறாங்க. அது வேதாந்த நூலுன்னு எடுத்துக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு லெசன் வச்சுட்டு அப்படியே பிரம்மம், வாட் இஸ் பிரம்மம், வாட் இஸ் ஈஸ்வரன்லாம். இது கவிநயமோ மதுரபாவமோ இந்த குழந்தைங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி. சின்ன குழந்தைங்க குளிக்க போகும்பொழுது இந்த மார்கழி முழுக்க நம்ம தூங்குகின்ற ஆன்மாவை தட்டி எழுப்பி உலகத்தில் தூங்கிட்டு இருக்காத பிரம்மத்தில் விழிச்சுக்க அப்படின்னு நம்மளெல்லாம் எழுப்பி விடுறாங்க. வேற என்ன சொல்லுங்க? என்னோட கேள்வி வந்து நம்மளுடைய புக்கு திருஷ் விவேகம் அது வந்து சார், அதில் நம்ம சாட்சியாக இருக்கிறதோ அறிபவனும் நம்ம வேற அப்படின்னு தான். அறிபவன் இல்லாமல் சாட்சி இருக்க முடியுமா சார்? சாட்சிங்கிறது நம்மளுடைய சச்சிதானந்தம் பிரம்மம். அறிபவன்கிறது நம்ம இந்த பாடி, கண், 5 இயந்திரங்களை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்.
இப்போ அறிபவன் இருந்தால் தான் சாட்சி இருக்க முடியும் சார். அது ரொம்ப சரியாக கேட்டிருக்கீங்க. சாட்சின்ற பேரே தப்பு தான். அவர் எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. உபநிஷத்தை ஒரு கேள்வி கேட்குறார். அறிபவன் சாட்சிங்கிறது பிரம்மம், ரெண்டாவது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் சாட்சின்னு சொல்லும்போதே சாட்சியம் ஒன்று இருந்தால் தானே, அப்போ துவைதம் இருக்குது இல்லை. அப்போ சாட்சிங்கிற பேர் எப்படி பிரம்மத்துக்கு சரியாக இருக்கும், ஆத்மாவுக்கு சரியாக இருக்கும்? ஒரு அபேட்சை நியாயம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஞானம், இந்த கேள்வி நீங்கள் கேட்குற நிலைக்கு வர்றதுக்கு முதல்ல அவங்க கொண்டு வந்தது சாட்சி தானே. நீங்கள் சாட்சியாக இருந்துட்டு மனம், புத்தி, சித்த, அகங்காரத்தை திருஷ்யமாக பார்க்கும்போது தானே திருக்கு நானுன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் இந்த ஞானத்தினால நீங்கள் கேட்குறீங்க அப்படி திருஷ்யமே இல்லை, அப்புறம் எனக்கு எதுக்கு திருக்குன்னு பேர்? தாராளமாக இருக்குது. இந்த கேள்வி கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இங்கே ரெண்டாவது ஒன்று இருந்தால் தானே எனக்கு சாட்சின்னு பேர். எல்லாமே பிரம்மமாக இருக்கும்போது பிரம்மத்தை சாட்சின்னு சொல்ல முடியாது. அது ஒரு விவேகம், திருஷ்ய விவேகம். அந்த விவேகத்தினால பிரம்மத்தை காட்டுறதுக்கு இந்த விவேகத்தை பயன்படுத்துகிறோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரிமினேஷன், அது எப்படி நம்ம புரியும்? நான் சப்ஜெக்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்ஜெக்ட்டு இப்போ இந்த நிலையில் ஜீவத்தில் நீங்கள் பிரம்மமாக இருந்தாலும் சாட்சியாக தான் இருக்கணும். ஞானம் பெற்ற பிறகும் கூட நான் பிரம்மம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அறிகின்ற தொழிலும் உணர்கின்ற தொழிலும் செய்கின்ற தொழிலும் இருக்க தான் போகுது. அன்றாடம் வயிற்ற கழுவ வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம சார்ந்திருக்கவங்க வயிற்றையும் நம்ம கழுவ வேண்டியிருக்கு. இப்படி இருக்கின்ற போது நம்ம பிரம்மமாக இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு உயர்ந்த நிலை எதுன்னு கேளுங்க, சாட்சி தானே. அந்த சாட்சி பட்டும் படாமல் தன்னுடைய உணர்வுகளையும் அவன் பார்த்துக்கிட்டு மற்றவனுடைய உணர்வையும் பார்த்துட்டு இருக்கிறான். அது இந்த சாதனா ரூபமாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை இருக்கின்ற முறையில் அதை சொல்லப்பட்டதுங்க. விதேக முக்தி வந்த பிறகு அப்போ அவன் கேள்வியே கேட்க மாட்டான். இப்போ ஜீவன் முக்தனுக்கு தான் இந்த கேள்வி வருது. உங்களால் பிரம்மம்னு இருந்துட்டு பிரம்மமாக எப்படி வாழ்வீங்க? வாழ்க்கைன்னு வந்துடுச்சு இல்லை. இப்போ பிரம்மமும் இந்த ஜகத்தாக வாழ்ந்துட்டு தானே இருக்குது. அங்கேயும் சிருஷ்டி ஸ்திதி லயம் இருந்துட்டு தானே இருக்குது. ஷட் விகாரங்களும் இருந்துட்டு தானே இருக்குது. இப்போ பிரம்மம் இந்த ஜகத்தை பொறுத்த வரைக்கும் சாட்சி தான். அதே பிரம்மம் இங்கே ஆத்மாவாக இருக்கும்போது இந்த சரீரங்களும் உடம்பும் மனசும் பொறுத்தவரை சாட்சி தான். புரிஞ்சுக்கிற வரைக்கும். புரிஞ்ச பிறகு இந்த ரெண்டாவது ஆகிய ஜகத்து, இந்த ரெண்டாவது ஆகிய சரீரம், மனம், இந்த ரெண்டுத்தையுமே மித்தியா, சார்புடையது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு நான் சாட்சி கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கேள்வி. ஆமாம், உலகமே இல்லை, அப்புறம் எங்கே சாட்சி இருக்கு? கேஸே இல்லை, எங்கே போய் சாட்சி கூப்பிட்றேன்? சாட்சி ரெடி சார், கேஸ் எங்கேன்றாங்க. ஜட்ஜும் இல்லை, கேஸும் இல்லை, குற்றவாளியும் இல்லை, குற்றம் செய்தவனும் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். சாட்சி வந்திருக்கிறேன். சாட்சிக்கு அப் அண்ட் டவுன் சார்ஜ் கொடுப்பாங்க கோர்ட்டில். அது வேறு ஒரு கிளர்க்கு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சைன் பண்ணி அது கொடுக்குற வரைக்கும் அவங்களும் வேகலை. இவன் சாட்சி முடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் மறுபடியும் பிடிப்பாங்க. நான் ஒன்றும் செய்யலைங்க. இல்லை இல்லைங்க, சைன் பண்ணிட்டு 250 ரூபாய் டிஏடியை வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறீங்களே. ஒரு கேஸு சாட்சி சொல்லி எனக்கு காசு கொடுத்தாங்க. இப்போ இந்த சாட்சிக்கு வேலையே இல்லை. சாட்சி பாவனை ஜீவன் முக்தனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது சாதனா ரூபமாகவும் இது இருக்குது, சாத்திய ரூபமாக அதான் இருக்குது. சாதனா ரூபமாக சாட்சி பாவனையில் வாழ கற்றுக்கணும். எல்லாத்தையும் ஒரு சாட்சியாக ஜன்னல்லேருந்து வேடிக்கை பார்க்கணும்.
பெரிய அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லா ஜன்னலும் திறக்கும். இந்த கீழே எங்கேயோ ஒரு சண்டை 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. 27ஆம் நம்பர் அம்மாவும் 40ஆம் நம்பர் அம்மாவும் கீழே அப்படி சண்டை நடக்குது. எல்லா ஜன்னலும் திறந்து வேடிக்கை பார்க்கும். சாட்சி யாரும் கீழே இறங்கி வந்து தடுக்க மாட்டாங்க. அப்போன்னா அவங்க சாட்சி இல்லை, அவங்க பங்கேற்பாளர் ஆகிடுவாங்க. இப்போ சாட்சியாக இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இன்ப துன்பத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு போகலாம். அப்புறம் 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நேற்று 2 பேரும் இப்படி அடிச்சுட்டாங்க, இன்றைக்கி பண்ணுறாங்க. அதையும் நம்ம வேடிக்கை பார்க்குறோம். இந்த சாட்சி தன்னுடைய வாழ்க்கையிலையும் இன்ப துன்பங்களையும் பார்க்குறான். இன்பமும் நீடிக்கிறது இல்லை, அவனுக்கு நல்லா தெரியுது. இன்பம் வந்து நீடிக்கிறது இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. எல்லாருக்குமே தெரியும். சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்தது, அப்புறம் வயிறு கலக்கும்போது தான் தெரியுது இவ்வளோ சாப்பிட்ருக்கூடாது. அந்த இன்பம் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வயிற்ற கலக்கிற துன்பமும் எவ்வளோ நேரம் இருக்குது. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே போன உடனே பா அப்படின்னு அது சாப்பிட்ட விடுக்கிற இன்பத்தை விட அது நல்லா இருக்குது. அது வேர்த்து கொட்டி படுத்துக்கும்போது இதுதான் இன்பம், சாப்பிட்றதை விட சாப்பிடாமல் இருக்கிறது இன்பம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வயிறு கேட்குது. இதை ஆராய்ச்சி பண்ண பார்த்தோம்னா இன்பத்தை அவன் வந்து நீடிக்க விரும்புறதில்ல, துன்பத்தை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. விகத ஸ்பிருக அனுத்விக்ன மகனா அப்படின்னு 2மா பகவான் சொல்கிறார். இந்த துன்பத்தை அனுத்விக்னமனா, விக்னமனான்னா அதை அழிச்சு கட்டணும் அப்படின்னு துன்பத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது மெத்தட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எப்படியாவது டிமிக் கொடுக்கணுன்னா அதுக்கு 1000 பல்வலி, தலைவலி, கால்வலி, அது இல்லைன்னு ஒன்றும் இல்லை. அவன் வந்து வீட்டு பாடம் செய்யாமல் இருக்கிறான். அதுக்காக அவன் வந்து என்னென்னவோ சொல்கிறான். ரொம்ப படுத்தா மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டு வந்து ஜுரம் இருக்கா மாதிரி வந்து நடிப்பார். எப்படி அது வந்து விக்னமனா, இந்த துன்பத்தை இந்த ஸ்கூலில் போயிட்டு அவமானப்பட்டு அடி வாங்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுறான். அதை அவன் செய்கிறதில்ல. அனுத் விக்னமனா. ஸ்பிருஹா அப்படின்னா ஒரு இன்பம் வந்ததுன்னு வச்சுக்க, அப்படியே நீட்டிக்கணும். போதும் போதும் விளையாடினது போவோம், வா வான்னு கூப்பிட்டோம்னா ப்ளீஸ் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். கிரவுண்டில் இருக்கிறேன், தெருவில் விளையாடிட்டு இருப்பான். நான் அந்த காலத்தை சொல்கிறேன். இப்போ செல்ஃபோனில் விளையாடிட்டு இருப்பான். நேராச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவன் ப்ளீஸ் 5 more minutes, ப்ளீஸ்மா இதோ வந்துட்டோம்மா 2 ஏதோ அடிச்சிட்டேன் அப்படின்வா. எப்படா நிறுத்துவே அப்படின்னு. இன்பம் நீடிக்கணும்னு பார்க்குறேன். ஸ்பிருஹா, விகத ஸ்பிருஹானா இந்த வேகம் வந்தவன் இன்பத்தை நீடிக்கவும் விரும்புறதில்லை, துன்பத்தை குறைக்கவும் விரும்புறதில்லை. ஏன்னா அது தானாக போயிட போகுது. தானாக போக போகிறத நம்ம எது பிடிச்சி தள்ளணும்? தானாக வர வேண்டியது பிடிச்சி ஏன் இழுக்கணும்? இன்பம் தானாக வரப்போகுது, அது பிடிச்சி இழுக்க வேண்டியதில்லை. துன்பம் தானாக போயிட போகுது. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும்போது பகலில் புலம்புன அத்தனையும் காணும். இந்த நிலையாமையை நம்ம உற்று பார்க்கணும். நம்ம நிலையாமையை விட்டு தள்ளுங்க. பெரிய பெரிய ஆளுங்களோட நிலையாமையெல்லாம் பார்க்குறோம்ல நியூஸ் பேப்பரில். நினைவிருக்கிறதா அப்படின்னு ஒரு கொட்டை பேட்டில் பட்டு ஒரு ஆளை போடுறான். நம்ம உத்து பார்ப்போம், அவர் இவரா பாப்பா, அவர் நிலைமை பார்த்தீங்களா? இதெல்லாம் ருசிகரமாக நியூஸ் பேப்பரில் போடுறாங்க. ஒருத்தன் படு பாதாளத்தில் விழுந்துட்டு அப்படியே கிழவனாக சுருங்கி போயிருந்தோம்னா அவனை வந்து முதல்ல எடுத்து பார்த்து இவன் கதையை பாருங்கள், இன்றைக்கி ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஹீரோ இன்று அப்படின்னு போடுறாங்க. பார்க்க நமக்கு வருத்தமாக இருக்குது, ஆனால் அதில் பணம் பண்ணுறாங்க. இதை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது? நிலையாமை வந்து இதுக்கு மேலே யாராவது சொல்ல முடியுமா? ராஜாக்களுடைய நிலையாமை, பெரிய பெரிய விருட்சங்களெல்லாம் கூட மழை அடித்து புயல் வரும்பொழுது பார்த்தா காணும், எங்கேயோ போயிடும். பிரம்மாண்டமான பிரிட்ஜுகள், அது மேலே லாரிங்கெல்லாம் போச்சு. ஒரு வெள்ளம் வந்த பிறகு போனாக்கா அது கதியே பார்க்க கஷ்டமாக இருக்குது. சின்ன பிளாஸ்டிக்கில் செய்த பொண்ணை உடஞ்சா மாதிரி அந்த பிரிட்ஜு உடஞ்சி கிடக்குது. எதுவும் நிலையக்கே இருதில்லை. சூரியன் நிலையறதில்லை, நிலாவும் பிரகாசிக்கிறான் ஒரு நாள், அப்புறம் பாதி ஆயிடுறான், அப்புறம் காணாமல் போயிடுறான், அப்புறம் வளர்றான்.
நிலையாமைங்கிறது எப்போவுமே இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா அதை நிலைப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். அந்த நிலையாமையை நிலைப்படுத்த முயற்சி பண்ணி தான் சம்சாரம், அதுதான் பவம், அதுதான் ரோகம், அதுதான் துன்பம். நிலையாமை புரிஞ்சு போச்சுன்னா நிறைய பேர் இந்த டெஸ்ட் வந்துடுச்சுன்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த லெக்சர் கொடுக்குற நாள் வந்துடுச்சு நெருங்கிடுச்சுன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே காய்ச்சலாக இருக்கும், நாளைக்கு எப்படி எடுக்க போகிறோம். நிலையாமை நினச்சி பாருங்கள், அன்றைக்கி ஈவினிங் 4 o'clock முடிய போகுதுன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம். 1 மணி நேரம் 5 நிமிஷம், ஆனால் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஒரு ஊசி கொடுத்து போகிறாங்கன்னா 1 மணி நேரமாக அதுக்கு பற்றி அப்படி ஒரு தயார் நிலை, இப்போயே தடவை கொடுத்துட்ருப்பாங்க. அதுதான் சம்சாரம். இந்த ஊசி குத்துற நேரம் அவங்க பேசி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்னும் காலைல சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படின்னு சொல்லும்போது குத்திடுவாங்க. அப்புறம் பார்த்து அப்படி தொடச்சோன்னா அவ்வளோதான் எழுந்துப்பாங்கன்னு அப்படியே சிரிச்சிட்டு போவாங்க. அந்த ஒரு சின்ன வலிக்காக நிறைய பேர் மருந்தே ஊசி குத்திக்காமல் இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க ஊசியை குத்துக்கல சார், நான் குத்தந்தே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறேன். அவர் இந்த ஜம்பர்னு சொல்லுவாங்கள்ல, இரும்பில் அதை வச்சு சுற்றியில் அடின்னு அடித்து தொலை போட்டு ஒயரிங் பண்ணுறவர். எத்தனை முறை கட்டவரில் அடிச்சிருப்பார். கப்பல் காற்று வருது, அந்த ஜம்பர்னுடைய தலையை பூ மாதிரி மலர்ந்துருது, அவ்வளோ அடிவுகள். அவருக்கு ஒரு ஊசி குத்துறதுக்கு தாங்க முடியல. இது சம்சாரம், கவலை. இது வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாதுன்னே பயப்படுறாங்க. அது போயிடணும்னு துடிக்கிறாங்க. இன்பமும் அதே மாதிரி நினைக்கிறாங்க. நல்ல விவேகி வாழ்நாள் முழுக்க இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறான். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் பார்க்குறோம். யாரெல்லாம் சொல்கிறோம், ஹைதர் அலிங்கிறாங்க, திப்பு சுல்தான்ங்கிறாங்க, ராஜராஜ சோழனுங்கிறாங்க, கரிகால் சோழனுங்கிறாங்க. எதை கட்டினான். அவன் கட்டினதெல்லாம் இருக்குது, அவனை காணும். சரித்திரத்தில் தான் இருக்கிறான். எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. பெரிய பெரிய ஞானிகளும் காணும், பெரிய சித்த புருஷர்கள் அஷ்டமா சித்தி செய்தவர் காணும், நிறைய பேருக்கு குறி சொல்லி வாழ்க்கையை சரி பண்ணவரும் காணும். ஆட்டோவில் அடிபட்ட, ஐயோ அப்படியாங்களா, அவர் இவர் தேதி குறித்து வச்சிருக்கிறார், திருமண தேதியெல்லாம். திருமணம் நடக்குது, இவர் காணும், இவர் தேதி காணும். திருமணத்துக்கு தேதி குறிப்பார், அது திருமணம் நடக்கும் முன்னே இவர் இங்கே படுத்துட்டு இருப்பார். 2 விட்டவர்கள் 2 பேர், உண்டாக்கி விட்ட 2 பேர், அந்த பாட்டில் இது வரும். எல்லாருக்கும் தேதி குறித்தவர் தன்னுடைய தேதியை குறிக்கிறதுக்கு தெரியல. எதுவுமே நிலை இல்லைங்க. அதனால் நமக்கு நிலை இல்லாதது எவ்வளோ நல்லது தெரியுங்களா? நிலை இல்லாதுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு பயம் வந்துடக்கூடாது, பெரிய ரிலீஃப். அப்பா அப்படின்னு அவன் தான் நிம்மதியாக இருக்கிறான். நிலையாமையை நம்ம ஆனால் நிறைய நிலையாமை பற்றி இலக்கியங்கள்லாம் பாடிடுது. இந்த ஜகத்தை இழிவாக பேசுகிறதும், இல்வாழ்க்கையை பற்றி ஒரு துவேஷம் பேசுகிறதும், செல்வத்தை பற்றி ரொம்ப குறைவாக சொல்கிறதெல்லாம் நமக்கு வைராகியம் உண்டாக்குறதுக்கு தான். அப்போயாவது ஒரு பற்று போகட்டும். இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களெல்லாம் கூட வைராகியம் வரணும்னா ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட நிறுத்த வைக்கணும். நீங்கள் இருக்கிற நிலையை பாருங்கள், அவங்க நிலையை பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கல கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டணும். எல்லா வார்ட்லேயும் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு பார்த்துட்டு வரணும். எல்லாருக்கும் ஒரு பூ கொடுத்துட்டு வாங்கன்னு, எல்லாருக்கும் ஒரு பூ கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டு வந்தால் தான் வைராக்கியம் வரும். அப்புறம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் இளைஞனை கொண்டு போய் காட்டணும், இப்படி தான்டா ஆவேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அம்மா, பாட்டி அம்மா இருக்கும், இப்படி பார்க்கும், யார் அப்படின்னு. அப்புறம் அவங்களோட பழைய படத்தை காட்டணும், இவங்க தான் அங்கேன்னு. அவன் ஷாக் ஆகிடுவான், இந்த லேடியா? இப்படி நம்ம தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, இது பேர் தரிசனம். அனுதினமும் இதை தரிசனம் பண்ணணும். பகவான் 19வது நற்குணமாக இதை சொல்கிறார்.
இந்த தரிசனத்தை நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம்னா, இன்றைக்கி கூட ஒரு போஸ்டிங் ஒருத்தர் போட்டிருந்தார். தூக்கு மேடையில் இருக்கிறவனுக்கு அவனுடைய சொத்தை பற்றி நினைவு வருமா? அப்போ அவனுடைய புகழை பற்றி நினைவு வருமா? எங்கே போச்சு அவனுடைய புகழும் சொத்தும்? அந்த மனநிலை எப்படி இருக்குது? அந்த மனநிலையில் இருக்கிறவன் தான் முக்தன். அடுத்த நிமிஷமே சாவு வரும்னு இருந்தாக்கா எப்படி வாழ்வோம்? ஒவ்வொரு மூச்சும் ஆனந்தமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு இந்த பிளட் கேன்சர்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை கேட்குது, எத்தனை நாள் இருப்பேன் டாக்டர் அப்படின்னு கேட்டான். அம்மா அப்படியே கத்துறாங்க, வாயை பொத்துறாங்க. ஏன்டா அப்படி பேசுகிறேன்டா அப்படி பேசுகிறேன். அவன் கை தள்ளுறான். டாக்டர் டெல் மீ ப்ளீஸ், how long I will live அப்படின்னு. அவர் சினிமா நான் டாக்டர் மாதிரி கண்ணாடி கழிட்டு இல்லை, ஐம் ஸோ சாரி அப்படி தானே சொல்லணும். ப்ராபப்ளி 7 days அப்படின்னு சொல்ல. அவன் சொல்லுவான், எனக்காவது என்னைக்கு சாவேன்னு கரெக்டாக தெரியும், உங்களுக்கு தெரியாதே. பரீட்சித்து மாதிரி அவன் அந்த 7 நாள் அவர் பிரயோஜனமாக பண்ணிட்டான். என்ன பண்ணா பார்த்தீங்களா? பரீட்சித்து பாகவதத்தை கேட்டு முக்தி அடைஞ்சான். இப்போ உண்மையிலே நமக்கு மரணம் நாளைக்கேன்னா இன்றைக்கி எப்படி வாழ்வோன்னு நினச்சி பாருங்கள். ஒரு கடலை வாயில் போட்டால் கூட அப்படி அமிர்தமாக இருக்கும். மூச்சு விட்டோம்னா அப்படியே குழு குழு குழுன்னு போகும். நமக்கு நம்ம நாள் உன்ன சாகு ரொம்ப நாள் இருக்கிறதுனால தான் நமக்கு அகங்காரம் தடிச்சு போகுது. மரணம் எந்த நேரம் ஒன்றா வரலாம் அப்படின்ற ஒரு நினைவு மட்டும் நம்மக்கிட்ட எப்போ இருந்ததுன்னா அப்புறம் வாழ்க்கை அன்னன்னைக்கு இழிக்கும். அதுக்காக நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கவே வேண்டியதில்லை. இருக்கிறத இப்போ செலவு பண்ணிவிடுவோம், தானம் பண்ணுவோம், தியாகம் பண்ணுவோம், கொடுத்துடுவோம். அந்த மரணத்தை மட்டும் நினச்சி பார்க்கணும். இது மாதிரி தியானம் பண்ணுங்கள். ஒருவேளை நான் இக்கணமே இறந்தால் என் புகழை பற்றி நான் யோசிப்பேனா? என் சொந்தங்களை பற்றி யோசிப்பேனா? என் பொருளை பற்றி யோசிப்பேனா? என் கடமைகளை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுவேனா? நான் வாங்கி வச்ச கட்டில், பீரோ, நிலப்புலங்கள் இதெல்லாம் பற்றி யோசிப்பேனா? அப்படியே சிட்டுக்குருவி மாதிரி இல்லை இருப்போம். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. உண்மையிலே அப்படி விஷயம் மட்டும் தெரிஞ்சிருதுன்னா நம்ம ஆனந்தமாக இருக்கும். யாரும் மரணத்தை தேதி குறிச்சிட்டோம்னா யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. உன்னை தப்பு செய்ய வைக்கிறதுக்கு தான் மரண தேதியை மறைச்சி வச்சிருக்கிறார். அகங்காரத்தை பிடிச்சி ஆட்டணும்னா இவனுக்கு மரணத்தை மட்டும் ஜனனம் தெரியும். அம்மா சொல்லிட்டாங்க இந்த டேட் ஆஃப் பர்த்துன்னு, இதையும் சொல்லிடுமா அப்படின்னு. அது தெரிஞ்சா நான் என்னடா பண்ணுறது? நானே எனக்கு தெரியாது. மரணத்தை தெரிஞ்சிக்காததுனால தான் நாம் எல்லாருமே ஜீவர்களாக இருக்கிறோம். மரணம் நிச்சயங்கிறத எல்லாம் தெரிந்தும் அது வராதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த அகங்காரம் தான் அரசியலில் பண்டிதர்கள்கிட்டையும் செல்வந்தர்கள்கிட்டையும் நம்ம பார்க்குறோம். மரணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த செல்வந்தனுடைய ஆட்டத்தையும் அரசியலில் இருக்கிறது அந்த அதிகாரிகள் செய்கிறதையும் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக 3 தடவை அழைக்க வைக்கிறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 3 தடவை போய் வர வேண்டியதாக இருக்குது. போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க, அங்கே வந்த பிறகு நாளைக்கு வாம்பாங்க. அப்போ அந்த அதிகாரத்தினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது நாளைக்கு இருப்பேங்கிறதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். பதவி நிலைக்கும், வாழ்வு நிலைக்கும் அப்படின்னு எல்லாமே நிலைக்கும் நிலைக்கும் நிலைக்குங்கிறாங்க. அழியாத பொருள் நானுன்னு தெரிஞ்சவன் மரணத்தை குறித்து ஏன் பயப்படுறான்? அழியாத பொருள் ஒன்று உண்டுன்னா இந்த உலகத்தில், மாறாதது அழியாத ஒன்று உண்டு, அது நானே தான் அப்படின்னு ஒருத்தன் தனக்கு தெரிஞ்ச பிறகு எது குறித்து அவன் பயப்படுவான்? எது குறித்தும் அவன் பயப்படவே மாட்டான். அதனால் நிலையாமல் நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு வைராகியம் பெருகும். வைராகியம் வந்ததுன்னா இந்த விவேகத்தினால ஞானம் நமக்கு சித்திக்கும். அந்த ஞானம் பெற்ற ஞானமும் உறுதியாக நிற்கணும்னா நமக்கு இந்த நிலையாமையை எப்போ அனுதினமும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அதனால் பகைமையை யாரும் பாராட்ட வேண்டாம்.
பகைமைகளும் நிலையக்காது. உறவுகளை பற்றி உயர்வு செல்ல வேண்டாம், அந்த உறவும் முறிஞ்சு போகும். உறவுக்கும் நாம் ஏங்குவதில்லை, பிரிவுக்கும் நாம் துயரப்படுவதில்லை. தன் குழந்தையை இழந்துட்டோம், கணவனை இழந்துட்டோம், பொருளை இழந்துட்டோம் அப்படின்னு, இளமையை இழந்துட்டோம், செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு இழக்கிறது குறிச்சியே நம்ம சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. நிலையாமை ஒன்று இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நாம் எதை குறித்து நம்ம வருந்துவதே இல்லை. ஆழமாக சிந்திக்க போனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் கூட நிலைக்கிறதே இல்லை. அந்த நினைக்கும் நேரத்தில் தான் அந்த எண்ணம் இருக்குது. வாழைப்பழம் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் வாழைப்பழம் இருக்குது. அந்த எண்ணம் எவ்வளோ நேரம் இருந்ததோ அந்த அளவு தான் வாழைப்பழம் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த எண்ணம் வேணும்னா நீங்கள் தான் வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நீடிக்கும், நம்முடைய உறவுகளுக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, அது ஜபந்தான், நித்திய ஜபம். அதை விட ஓங்கார ஜபமோ நமசிவாய பஞ்சாட்சர ஜபமோ எவ்வளோ பரிசுத்தமானது. அது நிலையான பொருள் இல்லையா? நிலையான பொருளை நம்ம ஜபம் பண்ணுறதை விட்டுட்டு நிலையற்றதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையற்றதை விட்டு நிலையானதை பற்றிக்கிட்டு அது அனுதினமும் ஜபம் பண்ணுறதுங்கிறது வாயால் சொல்லக்கூடாது, அது மனதால் எண்ணி பார்க்கணும். அது பேர் அஜபான் பேர். தமிழில் அசபைன்னு போடுவாங்க, அது அஜபா. ஜபம் ஆனால் மனசுக்குள்ளேயே நாம் நினைக்கிறது அந்த ஜபம். சரி, நிறைவு செய்துக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.